என்னம்மா அந்த மாவு தண்ணியே படல பூச்சி பிடிச்சிருக்கு. கைகி பட்டியா இல்லையே, நான் வந்து எப்பவுமே கப்பு வச்சு தான் எடுப்பேன். தான் எடுக்கணும். இல்ல ரேஷன் கடை கோதுமைல அவ்வளோ சத்து இருக்கும் அதுல. எந்த ஒரு எனக்கு இதெல்லாம் புழுவை பார்த்ததும் எந்த ஒரு பொருள்ல பெரிய மாமா ஞாபகம் வந்துருச்சு. எந்த ஒரு பொருள்ல பூச்சி வைக்குதோ பெரிய மாமா சொல்லுவாங்க பாரு, அதுலதான் நிறைய சத்துக்கள் இருக்கு, உயிர் சத்து இருக்குன்னு சொல்லுவாங்க. எனக்கு அதுதான் ஞாபகம் வந்துச்சு. அது உண்மைதான். பெரிய மாமா சொல்றதெல்லாம் உண்மைதான். அது வந்து நம்ம சலிச்சுக்கணும். அப்பப்ப சலிச்சு வேணா செஞ்சுக்கோ. இவ்வளவு பண்டத்தை பாலாக்க முடியாதுல்ல. அதான் காலையில இதை பார்த்ததுமே நான் என்ன பண்ணிட்டேன், மாவு தூக்கொட்டிடலான்னு சொல்லி பேசிட்டு இருந்தோம் 2 பேரும். பேசிட்டு போயிட்டு சப்பாத்தி மாவு உடனே கடையில வாங்கிட்டு வர சொல்லி தான் சப்பாத்தி செஞ்சேன். பூரி காலைல. அப்படிலாம் செய்யாதீங்க. சலிச்சு பங்குடா வச்சுக்கலாமா, தூக்கி கொத்திடக்கூடாது. சரி சலிச்சுட்டு அதான் நீ வந்தா என்னன்னு கேட்டுட்டு தூக்கி போடலாம் தான் வச்சிருந்தேன். சலிக்கிற ஒரு கப்பு வெயில்ல காய வைக்கணுமா, சலிச்சுட்டு காய வச்சு எடுத்து அள்ளி வச்சுக்க. எறும்பு வேறதான் எல்லா இடத்துலயும் எறும்பாவே இருக்கு. இதுல ஈரப்பதம் இருந்தாலும் அந்த மாரி இருக்கும். ஈரப்பதம் இருக்க செய்யும் இதுல கோதுமையில. அதனால விட இருக்கும். நீ நல்லா சலிச்சுட்டு வெயில்ல காய வச்சுட்டு அள்ளி வச்சுக்க. நல்லா வரும். சப்பாத்தியும் அருமையா இருக்கும். பொருளை வீணாக்க கூடாது. எந்த ஒரு பண்டத்தையும் வீணாக்க கூடாது. அத்தை சும்மா ஒரு 1.5 படிக்கு போகணும். அடுப்பு முதல்ல சரியா இருக்குங்களா? அந்த அடுப்புக்கு என்ன இப்போதைக்கு அந்த தூக்கி வச்சு. சரி என்ன என் மூஞ்சி டல்லா இருக்குன்னு அதான் சொல்றான். சோகமா இருக்க மாதிரியா இருக்கு. தெரியலையே, நீ என்னைக்கு தான் சோகமா இல்லாம இருந்த? இல்ல அவன் சொன்னான் காலையில, ஏன் ஒரு மாதிரி டல்லா இருக்கு அப்படின்னு. ஒண்ணும் இல்லடா, காலையிலே கொஞ்சம் தலைவலி என்னைக்கு தலைவலி இல்லாம இருந்தது அப்படின்ட்டு போறான். சொன்னால அதான் நாங்க எல்லாரும் சொல்றது தானே. இது ஒரு பேப்பர் எடுமா, இந்த சலிச்சதை கல்வி பண்ணையில கொடுத்துவோம். இந்த பிள்ளைக்கு இதெல்லாம் செஞ்சுக்கிறதுக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கு. தெரியவும் இல்லை ஒன்றும். நான் வரலன்னா தூக்கி கொட்டிருக்கும் போல இருக்குங்க. மாவை வீணாக்கி இருக்கணும். இல்ல அதான் நான் யோசிச்சுட்டு தான் சலிச்சு யூஸ் பண்ணலான்னு சலிச்சு பார்த்தேன். அப்பயும் அந்த புழுவை பார்த்ததும் ஒரு மாதிரி ஐயோ அப்படின்னு இருந்தது. ஆனாலும் எனக்கு யோசிச்சேன், சரி அப்ப நிறைய உயிர் சத்து இருக்கு போல இருக்கு, அதனாலதான் புழு இருக்கு அப்படின்னு. எந்த ஒரு எடுத்து வச்சாரு. பூச்சி இருக்கிற பழத்துக்குள்ளதான் அதிக ருசி இருக்கும். மாம்பழத்தெல்லாம் பார்த்திருக்கியா? பூச்சி இருக்கிற பழத்துலதான் அம்புட்டு ருசி இருக்கும்.